ஸ்கேன் பண்ணிக்கலாமா? ஸ்கேன் பண்ணா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? மெஷினல் ஸ்கேன் பார்க்கும்போது எல்லா கர்ப்பிணிகளுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸ்கேன் பண்ணிக்கலாமா? ஸ்கேன் பண்ணா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படிங்கிற சந்தேகம் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் இருக்கும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் குழந்தைக்கு மிகவும் சேஃபான, அதாவது பாதுகாப்பான ஒரு ஸ்கேன். அதனால தேவைப்படும் போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்றதுனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரும். ரெண்டாவது வழி வழியா நம்ம ஸ்கேன் பார்க்கும்போது, மெஷினல் ஸ்கேன் பார்க்கும்போது எல்லா கர்ப்பிணிகளுக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஸ்கேன் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இதனால ஏதாவது பிரச்சனை வருமான்னு. இப்போ அந்த ஸ்கேன் நம்ம ஏன் பண்றோம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். முதல் 3 மாசத்துல கர்ப்பப்பைன்றது உள்ளதான் 3 மாசத்துக்கு மேலதான் அந்த வயிறு வழியா வெளியில வரப்போகுது. கர்ப்பப்பை பெருசாகும் போது வெளியில வரும். ஸோ இந்த முதல் 3 மாசத்துல நம்ம வயிறு வழியா ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளால மிஸ் பண்ண முடியும். அதனாலதான் அடிவழி ஸ்கேன் முதல் 3 மாசத்துக்கு கட்டாயம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லணும். அதே மாதிரி குழந்தையோட உருவம், குழந்தையோட உருவத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், குழந்தையோட ஹார்ட்பீட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், உறுப்புல ஒரு சின்ன ப்ளீடிங் இருந்தாலும் நம்மளால துல்லியமா இந்த உள் வழியா ஸ்கேன் பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும். கர்ப்பப்பையோட வாயோட லெங்த், அதாவது சர்விக்ஸ் லெங்த் துல்லியமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த உள்வழி ஸ்கேன், அடிவழி ஸ்கேன், வெஜினல் ஸ்கேன் தான் முடியும். அதனாலதான் இந்த டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் முதல் 3 மாசத்துல எல்லா கர்ப்பிணிக்கும் பண்றாங்க. இந்த ஸ்கேன் முற்றிலும் பாதுகாப்பான ஸ்கேன். அம்மாவும் சரி, குழந்தைக்கும் சரி, முற்றிலும் பாதுகாப்பான ஒரு ஸ்கேன். தேங்க்யூ.